நீங்கள் வெளியே வந்து பிராண்டட் பார்ப்பீங்க. ஆனால் பிராண்டட் இதையும் கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி வைஸ் எல்லாம் ஒன்று தான். எல்லா மெட்டலும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மெட்டல் தான். கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாத மெட்டீரியல். அதே மாதிரி அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அரைச்சிடும் மற்ற கிரைண்டரை விட. நீங்கள் ரேட்டு கம்மியாக கொடுத்து வாங்குறதுனால நம்ம குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டடுக்கும் நம்ம கிரைண்டருக்கும் வந்து எந்த விலையும் குறைஞ்சதில்லை. ட்ரம்மையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதே போய் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நல்லா வாஷ் பண்ணுமா? சர்வீஸும் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 10 கிலோ தான் வரும். இந்த ரேட்டில் வந்து இந்தியா உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் வந்து யாராலையும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து போய் சேரணுக்காக கொடுத்துட்ருக்கோம். பல இடங்களுக்கு அது வர்றதுனால பல பேர் அதை லாபம் பார்க்க வேண்டியது இருக்குது. எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் டு கன்சூமர். தயாரிப்பாளர் வந்து ஒரு சின்ன லாபம் வச்சு கொடுக்கும்போது கன்சியூமருக்கு அது விலை கம்மியாக தான் தெரியுது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமேசிங்கான ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க வந்திருக்கோம். நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து வாஷிங் மிஷின் தேவை, அப்புறம் கிரைண்டர்லாம் நிறைய வந்து தேவை. அதெல்லாம் நம்ம கம்மி ப்ரைஸில் வந்து இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட வந்து நம்ம வாஷிங் மிஷின்லாம் வந்து பெருசாக இருக்கும், இடத்த அடைக்கும். அதெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து குட்டியாக நம்ம வீட்டிலேயே ஓரமாக வச்சு எப்படிலாம் வாஷ் பண்ணலாம் அப்படிலாம் வந்து நம்ம உள்ளே இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்தியாவிலேயே நம்ம வந்து கம்மி ரேட்டில் நம்ம வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், பம்ப் மோட்டர்லாம் கம்மி ரேட்டில் தராங்க பார்த்துக்கோங்க. அதுக்காகவே நம்ம இன்றைக்கி வந்து கோயம்புத்தூருக்கு உங்களுக்கு காட்டலான்னு வந்திருக்கோம். இவங்க வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இதை தயாரிக்கிறாங்கன்னு நம்ம இந்த வீடியோல வந்து கண்டிப்பா பார்க்க போறோம். இவங்க வந்து இந்தியா ஃபுல்லா வந்து டெலிவரி பண்றாங்க. உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிக்க நம்பர் வந்து நான் இங்கேயே கொடுத்துட்றேன். கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து நீங்க புக்கிங் பண்ண ஒரு 2 நாள்லயே வந்து டெலிவரி பண்றாங்களாம். டிஸ்கிரிப்ஷன்ல மற்ற கம்பெனி டீடைல் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு பயன்படுத்திப்பாங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம், என்ன ரேட்டில் இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க போகலாம். வணக்கம், என் பேர் பிரபு. இப்போ நீங்கள் தேவலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்திருக்கீங்க. நம்ம வந்து வாஷிங் மிஷின், கிரைண்டர்ஸ், பம்ப்ஸ் இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இருக்குலேயே வந்து ஏழைகள் எல்லாருமே வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து 2700 + GST மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லாருமே வாங்கி வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி ரேட்டுக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வந்து யாருனாலையும் கொடுக்க முடியாது. வாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் ஒன்று பார்க்கலாம். அதோட சிறப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். வாங்க. இதான் நம்ம கம்பெனியில் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய டேபிள் டாப் கிரைண்டர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டர் அண்டு கோகனட் ஸ்கேப்பர் ரெண்டுமே வந்து கூடையே கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து வாரண்டி கார்டு வரும், அப்புறம் வந்து ஒரு மூடி வரும். இது கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கருங்கல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நார்மல் கல்லெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ அரிசி மாவு போட்டு ஆட்டிக்கலாம். 2 லிட்டர் கெப்பாசிட்டி 1 கிலோ அரிசி மாவு போட்டு ஆட்டிக்கலாம். 1 இயர் சர்வீஸ் வாரண்டி தரோம். அதுக்கு மேலே என்ன ஆனாலும் சரி நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். கரண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப மிச்சம், கண்டிப்பாக வந்து ரொம்ப மிச்சமாக தான் இருக்கும். அதே மாதிரி அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அரைச்சிடும் மற்ற கிரைண்டரை விட. இது வெளியில் வாங்க போனால் இதோட ரேட் எவ்வளோ வரும்? இந்த டேபிள் டாப் கிரைண்டர் கடையில் வாங்கினா வந்து குறைஞ்சபட்சம் மினிமம் பார்த்தீங்கன்னா 2500 - 3000 வந்துருங்க. நம்ம கிட்ட வந்து 1550 + GST மட்டும்தான். எதனால இந்த ரேட்டில் வந்து தர முடியுதுன்னா வந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாமே வந்து இங்கே நம்ம கம்பெனியே வந்து மேனுஃபேக்சர் யூனிட் நீங்கள் பார்த்தீங்கல்ல, எல்லாமே இங்கே பண்ணுறதுனால தான் இந்த கம்மியாக கொடுக்க முடியுது. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டி விட்டீங்கன்னா போய் 1 or 2 டேஸில் வந்து உங்கள் வீடு தேடி வந்து எங்கே வரைக்கும் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணி ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரேட்டு கம்மியாக கொடுத்து வாங்குறதுனால நம்ம குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டடுக்கும் நம்ம கிரைண்டருக்கும் வந்து எந்த விலையும் குறைஞ்சதில்லை. அதை விட பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கிரைண்டரில். அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். ஓகே, நான் கிரைண்டரில் வந்து இந்த ஒரு மாடல் தான் இருக்கா இல்லை வேறு மாடல்? இதை டேபிள் டாப் மாடல் காமிக்கிறேன், அடுத்து டில்ட்டிங் மாடல் காமிக்கிறவாங்க. அதுலேயே 2 மாடல் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே வந்து எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பேக்கிங், நம்ம கிரைண்டரோட குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி நம்ம பேக் பண்ணி இப்படி தான் இருக்கும் நம்ம கிரைண்டர். நம்ம டேபிள் டாப் மாடல் பார்த்தோம், அடுத்தது வந்து இதுதான் டில்ட்டிங் மாடல். எதனால் டில்ட்டிங் மாடல்னு சொல்கிறேன்னா வந்து இது எப்படி டில்ட் பண்ணி மாவு எடுத்துக்கலாம். இப்படி மாவு வந்து ரொம்ப ஈஸியாக மாவு அரைச்சி இப்படி நம்ம கவுத்துட்டா ஃபுல்லாக வந்து ஒரு சொட்டு இல்லாமல் எல்லாமே உடஞ்சிரும். அதேமாதிரி டேபிள் டாப் மாதிரியே பார்த்தீங்கன்னா இது கல்லையை எடுத்துக்கலாம், வெளியே எடுத்துகிட்டு அதே மாதிரி எடுத்துக்கலாம். ட்ரம்மையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டரும் வந்துடும். இது ஆல்டர்னேட்டர், இது சப்பாத்தி மாவு பேசருக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து தேங்காய் சோடா இருக்குது. இது ரெண்டுமே வந்து இது கூட வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தந்துடும். இது வெளியே இடத்துலலாம் வாங்க போனால் எவ்வளோ வரும்? இது பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து 3500 வந்துடுங்க. மினிமம் 3500 - 4000 வந்துடும் இந்த கிரைண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா.
நம்ம அதே மாதிரி மோட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து 26mm கோல்லேருந்து போட்டு யூஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹெவியாக கிரைண்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, பெரிய பெரிய கிரைண்டர்ஸ், கமர்ஷியல் கிரைண்டர், அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறக்கூடிய மோட்டர் தான் இது வந்து இதுக்கு போட்டிருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் வந்து நம்மக்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா 2650 + GST கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. இதிலே 2 மாடல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தாலே டிஃப்ரென்ஷியேட் தெரியும் 2 மாடலுக்கும். என்ன வித்தியாசம்? இது கீழே பாடி பாருங்கள், மற்ற பாடி மட்டும் தான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவும் இல்லைங்க. கஸ்டமர் சில பேர் அதை சூஸ் பண்ணுவாங்க, சில பேர் இது சூஸ் பண்ணுவாங்க. இதிலே வந்து பிங்க், ஆமாம் டிசைனுக்கு. அதே மாதிரி இதில் பிங்க் கலரும் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பிங்க், இதில் ஆரஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் கலர் தான், பிளாக் அண்ட் ஆரஞ்ச். நெக்ஸ்ட் நம்ம வாஷிங் மிஷின் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய 2700 + GST ஆன வாஷிங் மிஷின் தான். என்னது 2700 தானா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி உங்களால் கொடுக்க முடியுது? ஆமாம் பாருங்கள், நான் காமிக்கிறேன் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 கிலோ ஒன்று இருக்குது, 8 கிலோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். இது உள்ளுக்கு தெரியுது இல்லை, பிளாக் கலராக. இதை வந்து துணியை வந்து ரொட்டேட் பண்ணி கொடுக்கக்கூடிய இம்ப்ளர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 6 கிலோவில் பார்த்தீங்கன்னா 4 கோடு வரும், 8 கிலோவில் பார்த்தீங்கன்னா 6 கோடு வரும். உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, விலை கம்மியாக இருக்குது, அதுவும் குட்டியாகவும் இருக்குது. இது வந்து நல்லா வாஷ் பண்ணுமா? கஸ்டமர் வரவங்க நம்ம ஆஃபீஸில் துவச்சி பார்த்தே வாங்கிட்டு போய்க்கலாம். ஒரு துளி அழுக்கு இருக்காது, சுத்தமாக எடுத்துருவாங்க. நீங்கள் வந்து மற்ற வாஷிங் மிஷினில் காலரில் வந்து சோப் தேய்ச்செல்லாம் போடுவீங்க, சோப்பு இதெல்லாம் வந்து அதை வந்து காலரெல்லாம் அலசி போடுவாங்க. அது மாதிரிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. சும்மா துணி உள்ள பவுடர் போட்டிங்கன்னா போதும், 10 நிமிஷம் டைம் வச்சிங்கன்னா போதும். 10 நிமிஷம் எடுத்திங்கன்னா துணி பலப்பலன்னு ஆகிடுங்க. எத்தனை துணி நான் போடலாம்? இதில் பார்த்தீங்கன்னா 6 கிலோவில் வந்து 3 செட் துணி போட்டுக்கலாம். அதாவது வந்து 3 சட்டையும் 3 ஃபேண்ட்டையும் போட்டுக்கலாம். இதுக்குள்ள 8 கிலோவில் பார்த்தீங்கன்னா 4 செட் துணி போட்டுக்கலாம். 4 சட்டை 4 ஃபேண்ட், அது கூட இன்னர்ஸ் கிளாத்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட இது பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள வரக்கு வந்து இன்னர் டைப் மாட்டி கொடுத்துருவோம் வாஷிங் மிஷின்லேயே. இது வந்து தண்ணி வெளியே போகிறக்கு டியூப் எடுத்துட்டிங்கன்னா தண்ணி வெளியே போயிடும். அது ப்ளஸ் வந்து கீழே டைமர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து 5, 10, 15 இந்த 3 டைமர் செட் பண்ணிக்கலாம். வச்சிங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா 15 மினிட்ஸ் கழிச்சு அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவர்ஸ் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து உள்ள துணி போட்டு டைமர் வச்சா ஆன் பண்ண அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த இது இருக்காதுங்க. சர்வீஸும் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும். 1 இயருக்கு மேலே போனாலும் எங்கள் கஸ்டமர் சப்போர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா போதும். இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர்ட்டபிள் டைப்பில் இருக்கிறனால வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 10 கிலோ தான் வரும். எந்த இடத்துல வேணால் வச்சுக்கலாம். பாத்ரூமில் ஒரு மூலையில் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து இட பிரச்சனை இது மாதிரி வராது. அதே மாதிரி வந்து துவச்சி முடிச்சுட்டு எங்கே நவுத்தி கொண்டு போகிறோம்னு நவுத்தி கொண்டு போய்க்கலாம். ஈஸியாக லேடிஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் வந்து வாஷிங் மிஷின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்கு. நிறைய இடத்த வந்து அடைக்காது. இதோட ப்ரைஸ் எப்படின்னா 6 கிலோ பார்த்தீங்கன்னா 2700 + GST கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. 8 கிலோ பார்த்தீங்கன்னா 3300 + GST கொடுத்துட்ருக்கோம். இந்த ரேட்டில் வந்து இந்தியா உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் வந்து யாராலையும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து போய் சேரணுக்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ கரண்ட்டும் வந்து எப்படின்னா கம்மியாக தருமா? கரண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 hours ஒன்றா ஒரு யூனிட், அதாவது பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஒன்றா ஒரு யூனிட், மிக குறைந்த கரண்ட் செலவு தான் ஆகும். இதுதான் நீங்கள் வந்து உள்ளே பார்த்தா வந்து இம்ப்ளர், இதை வந்து சுற்றி கொடுக்கும் துணியை. உள்ளே பார்த்தீங்கன்னா பேரிங்கு, இதுக்குள்ளே பேரிங் வரும், இதுக்குள்ளே ஆயில் சீல் எல்லாமே வரும், தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி வெளியே வந்து ஓரிங்கும் வந்துடும், ஒரு துணி தண்ணி மூடி உள்ளே லீக் ஆகாது. இதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. இங்கே கிரைண்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ என்னென்னா மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இப்போ வந்து வீல் அலைன்மெண்ட் பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இது ஆக்சுவலாக 20 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே ட்ரெயினட் ஸ்டாஃப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதோட குவாலிட்டிலாம் எப்படின்னா, இது கம்மியாக கொடுக்கறதுனால குவாலிட்டி ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆகுமா? குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க. மோட்டர் எல்லாமே இங்கே தான் வைண்டிங் பண்ணுறோம், ஃபிட்டிங் பண்ணுறோம். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். சரி, இது எவ்வளோ நாள் உழைக்கும்? ஏதாவது பிரச்சனை வருமா? ஸோ 1 இயர் கம்பெனி கேரண்டி கொடுத்துருக்காங்க. அது போக குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 இயர்ஸ் எந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க. ஸோ நீங்கள் வெளியே வந்து பிராண்டட் பார்ப்பீங்க, அந்த பிராண்டட் இதையும் கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி வைஸ் எல்லாம் ஒன்று தான். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையும் குறைஞ்சதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நான் சொன்ன வாஷிங் மிஷினு. இது வந்து வாஷிங் மிஷின் ஃபிட்ரு. பார்த்தீங்கன்னா வந்து கீழே இது வந்து புள்ளி, இது வந்து இம்ப்ளருங்க. இது வந்து இதுதான் வந்து சுற்றி கொடுக்கும். இதெல்லாம் பட்டா, இது வந்து மோட்டர் உட்காருக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்து வந்து இது முடிச்சுட்டு அடுத்து வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மோட்டர்ஸ் எல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது அந்த ப்ராசஸ் முடிஞ்சோம், நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் தான். பேரிங்ஸ் எல்லாமே உள்ளே வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் ரெடியாக யூனிட். இங்கே தான் வந்து காயிலெல்லாம் கட்டி எல்லாமே வந்து ஓனாக தான் கட்டுறோம். கட்டி முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே செக் பண்ணி 10 to 5 minutes ரன் பண்ணி பார்த்து தான் எல்லா மோட்டரும் வந்து மாட்டருக்கு போகும். இது பார்த்தீங்கன்னா மேலே ஃபேனும் வந்துடும். இது மேலே ஃபிக்ஸ் பண்ணுற ஃபேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது இது வந்து கூல் பண்ணி தரும். இந்த ஃபேன் மோட்டருக்கு மேலே ஃபேனும் வந்துடும். இதுதான் மோட்டருக்கு சென்டரில் வரக்கூடிய ரோட்டர், சரிங்களா? அதுக்கு மேலேயும் பேரிங் வந்துடும், கீழே பேரிங் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மோட்ரு காமிச்சன்ல, மோட்டருக்குள்ளே வரக்கூடிய காயில் வந்து எல்லாமே வந்து நாங்களே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். கிரைண்டர், பம்பு, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்கும் மோட்டரும் வந்து இங்கே தான் வந்து காயில் கட்டுறாங்க. இது காயில் கட்டி வந்து உள்ளே வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது இதுதான் ஸ்டாமிங்கு. இது வந்து ஒரு சைஸில், அதாவது வந்து வாஷிங் மிஷினுக்கு ஒரு சைஸில் வரும், கிரைண்டருக்கு ஒரு சைஸில் வரும், பம்புக்கு ஒரு சைஸில் வரும். இதுக்குள்ளே தான் வந்து காயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணி எல்லாம் பண்ணக்கப்புறம் அடுத்தது மோட்டர் செக்ஷனுக்கு போகும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணி வச்சு ஸ்டாக் வச்சுருவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 15 to 20 இயர்ஸ் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க.
அதை நான் சொன்ன இம்ப்ளர் வந்து செட் பண்ணி வச்சுட்டு இதை மேலே பட்டாவை மாட்டி வச்சுட்டு அடுத்தது வந்து மோட்ரு மாட்டக்கூடிய ப்ராசஸ்க்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் இதுதான். அதை வந்து பட்டா மாட்டிட்டு அதுக்கப்புறம் பெல்ட் வச்சுட்டு மோட்டர் மாட்டிட்டு இங்கே அலைன்மெண்ட் பார்த்து இங்கே செக் பண்ணி இங்கே மாட்டிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டைமர் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து டைமர் செட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக திருப்பி வச்சிட்டிங்கன்னா 15, 10, 5 3 டைம் செட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தேவைப்படுமோ அந்த டைம் செட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். வச்சிட்டிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா மெட்டலும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மெட்டல் தான். கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாத மெட்டீரியல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாஷிங் மிஷினில் வந்து வீல் டைப் வாஷிங் மிஷின் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீலில் வந்து சின்ன சின்ன பிசுறுகள்லாம் இருக்கும். அந்த பிசுரை க்ளீன் பண்ணுறதுக்காக தான், சின்ன பிசுறு கூடி டேமேஜ் உண்டாக்குறதுக்காக மைனூட்டாக பார்த்து அந்த பிசுறு கூடி நாங்கள் க்ளீன் பண்ணி தான் வந்து மாட்டுவோம் எல்லா மிஷின்லையும். வணக்கம் ஐயா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷின் அண்ட் கிரைண்டர்ஸ்லாம் வந்து கம்மி ரேட்டில் வந்து தரீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்துச்சு, எப்படி உங்களால் கொடுக்க முடியுது? கம்மி ரேட்டு அப்படிங்கிறத விட கம்மியான லாபத்தில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது பொதுவாக வந்து ஒரு பொருள் வந்து வாங்கி விற்பனை பண்ணும்போது வெளியூர்களுக்கெல்லாம் போகும்போது தயாரிப்பு ஒரு இடம், அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும், அப்புறம் டீலருக்கு வரும், டீலர் வந்து ஷோரூமுக்கு வரும். இந்த மாதிரி பல இடங்களுக்கு அது வர்றதுனால பல பேர் அதை லாபம் பார்க்க வேண்டியது இருக்குது. எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் டு கன்சூமர். தயாரிப்பாளர் வந்து ஒரு சின்ன லாபம் வச்சு கொடுக்கும்போது கன்சியூமருக்கு அது விலை கம்மியாக தான் தெரியுது. இது வந்து நியாயமான விலை தான். விலை வந்து வெளியில் வாங்குகிற டீலர்கிட்டையோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையோ வாங்குகிற விலைக்கு இது ரொம்ப கம்மியான விலை தான். இவ்வளோ கம்மியாக நீங்கள் வந்து தரீங்க, இதில் வந்து குவாலிட்டி ஏதாவது கம்மியாக இருக்குமா, ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. குவாலிட்டிங்கிறது வந்து எல்லாரும் செய்கிற பொருட்களை வச்சு தான் நாங்களும் தயார் பண்ணுறோம். இதில் வந்து இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து எங்கள் வெட் கிரைண்டரு மற்ற ஐட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு 40 வருட அனுபவம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆச்சுங்க இந்த வாஷிங் மிஷின் எல்லாம் ரெடி பண்ணி. அது இந்த 7 வருஷமாக நல்லா தான் போயிட்டுருக்குது. நல்ல முறையில் சர்வீஸ் கொடுக்குறோம். அதே சமயத்தில் வந்து குவாலிட்டிக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு தான் நாங்கள் இதை வடிவமைச்சிருக்கிறோம். டெலிவரிலாம் எப்படியா? டெலிவரி வந்து எங்களுடைய யூடியூப்பில் வந்து எங்கள் ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்துருக்குறோம். அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி பேசுகிறதுனா பேசிக்கலாம். இல்லை வந்து அந்த பொருள் அதில் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் பணத்தை கட்டிட்டு பணம் கட்டின ரெசிப்டையும் உங்கள் அட்ரஸையும் எங்கள் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு புக்கிங் பண்ணிடுவாங்க. எந்த ஊராக இருந்தாலும் சரி அதிகபட்சம் 2 நாளில் புக் பண்ணிடுவோம். ஓகே, நன்றி ஐயா. வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நீங்கள் பார்த்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ஆசமான வீடியோலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐ கேச்சர். டாட்டா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.